அரவிந்த் கெஜ்ரிவால் நாடகமாடுவதாக செய்தி வெளியிடுவது ஏன் என்று பத்திரிகையாளர்களிடம் அவரது மனைவி சுனிதா சீறி பாய்ந்துள்ளார். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரியை ஊழல்வாதி என்று கூறிய ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீது டெல்லி மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை கட்காரி தொடர்ந்தார். இவ்வழக்கில் பிணைத் தொகை 10,000 ரூபாயை செலுத்த மறுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலை 2 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கோமதி உத்தரவிட்டதை அடுத்து கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இரவில் திகார் சிறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மணீஷ் சிசோடியா, யோகேந்திர யாதவ், ராக்கி பிர்லா உள்ளிட்ட 200 பேர் கைது செய்யப்பட்டனர். வியாழனன்று கெஜ்ரிவாலை மனைவி சுனிதா சிறையில் சந்தித்து பேசினார். உடைகள் மற்றும் மருந்துகளை கணவரிடம் கொடுத்துவிட்டு பின் வெளியே வந்த சுனிதாவிடம் பத்திரிகையாளர்கள் கருத்து கேட்டபோது கெஜ்ரிவால் நலமுடன் இருப்பதாக கூறினார். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த சுனிதா தனது கணவர் நாடகமாடுவதாக மீடியாக்கள் பொய்ச் செய்தி வெளியிடுவதாக நிருபர்களிடம் சீறி பாய்ந்தார். अरविंद ने सिर्फ ये कहा है कि मैं क्रिमिनल नहीं हूँ और वो पर्सनल अंडरटेकिंग लेना चाह रहे थे कि मैं जब कोर्ट बुलाएगा मैं हाजिर हो जाऊंगा. लेकिन आप लोग क्या चला रहे हैं? आपकी ड्रामा है. आपके बच्चे होंगे, वो देख रहे हैं आपकी प्रेजेंटेशन. அசுதோஷ் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் பலரும் கெஜ்ரிவாலை சிறையினுள் சந்தித்து பேசினர். அதன் பிறகு அசுதோஷ் கூறுகையில், கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டதன் காரணத்தை வீடு வீடாக சென்று மக்களிடம் விளக்கப் போவதாக தெரிவித்தார். இவ்வழக்கு வெள்ளியன்று மீண்டும் டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதி முன் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.